அமல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பது உள்ளிட்ட இஸ்லாமியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா உறுதியளித்துள்ளார். திருச்சி கருமண்டபத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே 2ஆம் நாள் பிரச்சாரத்தை இன்று மாலையில் தொடங்கிய செல்வி ஜெயலலிதா கழக வேட்பாளர் திரு மரியம் பிச்சைக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கருணாநிதிக்கு துளியும் இல்லை என தெரிவித்தார். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு உயர்த்தப்பட வேண்டும் என்ற இஸ்லாமியர்களின் கோரிக்கை அஇஅதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பரிசீலிக்கப்படும் என செல்வி ஜெயலலிதா உறுதிபட தெரிவித்தார். சிறுபான்மையின மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எனது ஆட்சி காலத்தில்தான் முதலில் திருத்தி அமைக்கப்பட்டது. ஆனால் 2006ஆம் ஆண்டு கருணாநிதி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் இஸ்லாமியர்களே இடம்பெறாத வகையில் ஓர் ஆணையத்தினை திருத்தி அமைத்தார். பின்னர் தன்னிச்சையாக 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டினை அறிவித்தார். நடைமுறையில் இந்த இடஒதுக்கீடும் அமல்படுத்தப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டினை உயர்த்துவது, இடஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பது உள்ளிட்ட இஸ்லாமிய சமுதாயத்தினரின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரச்சாரத்தை இன்று மாலையில் தொடங்கிய செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுக வேட்பாளர் திரு மரியம் பிச்சைக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கருணாநிதிக்கு துளியும் இல்லை என்று தெரிவித்தார். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு உயர்த்தப்பட வேண்டும் என்ற இஸ்லாமியர்களின் கோரிக்கை அஇஅதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பரிசீலிக்கப்படும் என செல்வி ஜெயலலிதா உறுதிபட தெரிவித்தார். சிறுபான்மையின மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எனது ஆட்சி காலத்தில்தான் முதலில் திருத்தி அமைக்கப்பட்டது. ஆனால் 2006ஆம் ஆண்டு கருணாநிதி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் இஸ்லாமியர்களே இடம்பெறாத வகையில் ஓர் ஆணையத்தினை திருத்தி அமைத்தார். பின்னர் தன்னிச்சையாக 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டினை அறிவித்தார். நடைமுறையில் இந்த இடஒதுக்கீடும் அமல்படுத்தப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டினை உயர்த்துவது, இடஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பது உள்ளிட்ட இஸ்லாமிய சமுதாயத்தினரின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி நகரில்